இப்போ அதாவது இந்த நடைமுறை சாத்தியங்கள்ல எல்லா கர்ப்பிணி பெண்களும் பிரசவ காலத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வேண்டுறது அப்படின்னா இந்த பெல்லி, அதாவது வயிறு குறையணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதுக்கு பல வகையான ட்ரீட்மெண்ட், பல வகையான சிகிச்சை எடுத்துக்கிறாங்க, பல வகையான எக்ஸசைஸ் பண்றாங்க. இது முதல்ல சாத்தியப்படுமா? அதுக்கு என்னென்ன காரணங்கள், என்னென்ன செய்யணும்? அதாவது உடம்பு வைக்கிறதுக்கு காரணம் ஆப்பிள் பாடி பியர்ஸ் பாடின்னு சொல்லுவாங்க. சரிங்க. சில பேருக்கு இடுப்புக்கு மேல பெருசா இருக்கும் உடம்பு, ஆப்பிள் மாதிரி. சரிங்க. சில பேருக்கு இடுப்புக்கு கீழே பெருசா இருக்கும். சரிங்க. இந்த ஆப்பிள் பாடி இருக்கிறவங்களுக்கு மார்புல பிரச்சனை வர்றதுக்கு there is a possibility. சரி. இது வர்ற சாப்பாடு தான் காரணம். ரெண்டாவது அப்பர் கார்மெண்ட்ஸ் போடுறாங்க, டைட்டா போடுறாங்க. இந்த பிரஸ்ட் ரிம்ல பாடியை போட்டிருப்பாங்க. சரி. அப்ப கீழே இருக்கிற பிளட் சப்ளை யூட்ரஸ்ல இருந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொவிஜன் மேல வராது. சரி. அப்ப கீழே டெபாசிட் ஆகி வகையில் வந்துடும். அதே மாதிரி கீழே அண்டர் கார்மெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. கீழே பவுச் மாதிரி வகுறு கீழே தொங்கும். சரி. அப்ப இவங்க ட்ரெஸ் தான் முக்காவாசி காரணம். ரெண்டாவது ஹை ஹீல்ஸ் போடுறாங்க. ஹீல்ஸ் போடுறப்ப கால் இப்படி இருக்கிற காலம் இப்படி நெருக்கிறப்ப பெயின், பேக் பெயின் வர ஆரம்பிக்கும். ஓஹோ. அப்போ உடம்பு அது மருந்து சாப்பிட்றப்ப உடம்பு வைக்க ஆரம்பிக்கும். சரிங்க. ரெண்டாவது ஃபேட், கொழுப்பு நிப்பாட்டணும். கார்போஹைட்ரேட், இப்ப அரிசி சாப்பிட்டோம்னாலும் கொழுப்பு வைக்கும். குளுக்கோஸ் மேல இருக்கு, ஃபேட்டா மாறும். சரி. ஆனா அதே நேரத்துல ஃபேட் சாப்பிட்டா உடனே கொழுப்பா மாறிடும். சரிங்க. இப்போ இந்த அறுவை சிகிச்சை செய்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கு இல்லையா, அந்த தாய்மார்களுக்கு பொதுவாகவே உடம்பு போடும் அப்படின்னு சொல்றாங்க. இது சாத்தியமா? இது எதனால வருது? 100% உண்மை. ஏன்னா அவங்க ஹார்மோனை கொடுக்கறப்ப, ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்டான், கார்டிசான், இந்த ஹார்மோனை கொடுக்கறப்ப, இந்த ஹார்மோன் உண்மையான உணவு கிடையாது. உடம்பு கட்டாயம் ஊறதான் செய்யும். அதே சில பேர் பாருங்க, குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவாங்க, உடம்பு அப்புறம் ஊத்தம் நல்லா கொடுக்கும். ஆனா குடும்பங்கள் பல வழிகள் இருக்கு. சரி. அப்ப நம்ம என்னன்னா ஃபேட்டை குறைக்கணும், எண்ணெய் பதார்த்தத்தை குறைக்கணும். அரிசி பருப்பு அரிசி புரோட்டீன் சாப்பிடலாம், வைட்டமின், மினரல்ஸ். சரி. யானை இருக்க என்ன சாப்பாடு சாப்பிடுது? சரி. அதே மாதிரி காண்டாமிருகத்தை என்ன சாப்பாடு சாப்பிடுது? இப்ப நானே அரிசி கிடையாது, பருப்பு கிடையாது, தேவையில்லை உடம்புக்கு. வைட்டமின்ஸ், மினரல்ஸ் தான் வேணும். சரி. ஒருத்தர் அவரு இட்லி தோசை சாப்பிடுறாரு, வேற கெட்ட பழக்கம் இல்லாட்டும் ஹார்ட் அட்டாக் வரும். சரி. ஏன்னா அதை நியூட்ரலைஸ் பண்ற வைட்டமின்ஸ், மினரல்ஸ் கிடையாது. சரி. இப்ப சப்போஸ் நீங்க வைட்டமின் B6 எடுக்கிறாங்கன்னா அத பொட்டாசியம். சரி. அது கேலரிக்கு தகுந்த மாதிரி கூடாது. புரோட்டீன் எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்ததான் எடுக்கணும். புரோட்டீனுக்கு தகுந்த மாதிரி தான் வைட்டமின் B6 எடுக்கணும் ஒழிய கேலரிக்கு தகுந்த மாதிரி வைட்டமின் B6 எடுக்க கூடாது. சரி. இப்போ பொட்டாசியம் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. சரி. அப்ப வாழைப்பழம் சாப்பிட்டா நல்லா இதாகும். கண்டிப்பா. என்னென்ன மாதிரி ஆசனங்கள் செய்தால் இந்த வயிறு இது குறைக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. இதுல வயிற்று குறைகிறதுக்குனால அவங்க சிசீரியன் பண்ணி இருக்காங்களான்னு பார்க்கணும். சரிங்க. சிசீரியன்ல வெர்டிகலா செஞ்சிருக்காங்களா, ஹரிசாண்டலா செஞ்சிருக்காங்களா? ஓகே. ஹரிசாண்டல் செஞ்சா சில பேர் யூட்ரஸ் ஆம்பிளிக்கல் ஹெர்னியா வரும், வயிறு புஷ்ன்னு ஊதிரும். சரி. சரி. சிஸ்டோசெல், அதாவது மூத்திரப்பை இறங்கிரும். சில ரெக்டோசெல், மலைக்குடல் இறங்கிரும். சரிங்க. இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஆசனம் சொல்லி கொடுக்க நல்லது. ஆனா பொதுவா என்னன்னா இதுல சலபாசனம் செய்யலாம், பூர்ண சலபாசனம் செய்யலாம், பவுனமுத்தாசனம் செய்யலாம். கண்டிப்பா. நேயர்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி காமிங்க சார். பிரசவத்துக்கு தொந்தி இருக்கிற கரையிறதுக்காக இந்த சலபாசனம் செய்யலாம். சலபாசனம் செய்யணும். சலபாசனம் செய்யறப்ப என்னன்னா இந்த பெல்விக் ரீஜன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. ரெண்டாவது தொந்தி அடிவயிறு நல்லா கரைய ஆரம்பிக்கும். குப்புறப்படுத்து, தொடைக்கடியில கையை வச்சுட்டு வலது காலை மூச்சை இழுத்துக்கிட்டு மேல தூக்கணும். கை தரையிலேயே இருக்கணும். மூச்சை விட்டுட்டு கீழே இறக்கணும். அடுத்த கால் அதே மாதிரி மூச்சை விட்டுட்டு காலை தூக்கணும், தரையில இருக்கணும், இறக்கி மறுபடியும் வலது கால், முழங்கால் மடங்கக்கூடாது. எவ்வளவு தூக்கணுமோ அவ்வளவு தூக்கலாம். மெதுவா இறங்கணும். இன்னொருக்கா அடுத்த கால் மெதுவா இறங்கணும். திருப்பி இன்னொருக்கா வலது கால் நல்லா தூக்கணும், மூச்சை இழுத்துக்கணும், மெதுவா இறக்கணும்,
அடுத்த கால் இறக்கணும். இதுல பூர்ண சலபாசனம். இப்ப கையை நல்லா முன்னால நீட்டிக்கிட்டு கையை தலைக்கால் மூணையும் தூக்கணும். பிரீத்தின் மூச்சு எழுதி தூக்கணும். மெதுவா இறக்கணும். திருப்பி இன்னொருக்கா நல்லா மூச்சு எழுத்துட்டு கையை தலைக்கால் மூணையும் தூக்கணும். மெதுவா இறக்கணும். திருப்பி இப்ப தூக்கி கையை கால் தலை சீசா மாதிரி முன்னால பின்னால ஆடணும்னா வயிறு நல்லா குறைய ஆரம்பிக்கும், மசாஜ் பண்ற மாதிரி. இப்ப நல்லா கையை தலைக்கால் மூணையும் தூக்கி முன்னால ஆடணும். இப்ப இதே மாதிரி பக்கவாட்டில் சைட் மசில்ஸ் பூரா கரைகிறதுக்காக வலது பக்கமா மூச்சு இழுத்துக்கிட்டு திரும்பணும். திருப்பி மூச்சை விட்டு வயிறு கீழே வரும். இடது பக்கம் மூச்சை இழுக்கணும். திருப்பி மூச்சை விட்டு கீழே வரணும். மூச்சை இழுத்துக்கிட்டு திரும்பணும். திருப்பி மூச்சை விட்டுட்டு கீழே வரணும். மூச்சை இழுத்துட்டு எந்திரிக்கணும். திருப்பி மூச்சை விட்டுட்டு வரணும். மூச்சை இழுத்துட்டு எந்திரிக்கணும். மூச்சை விட்டு கீழே வரணும். மூச்சை விட்டு திரும்பணும். திருப்பி முன்னால மூச்சை விட்டுட்டு எந்திரிக்கணும். திருப்பி மூச்சை விட்டு திரும்பணும். நேராக வந்துடலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கையை முன்னால வச்சு எவ்வளவு பெரிய துந்தியா இருந்தாலும் கரைஞ்சிடும். ஏன்னா கனமாக லைட் ஆயிரும், வயிறு வெயிட்லெஸ் ஆயிரும் உடம்பு. அடுத்தது பவனமுத்தாசனம். மூச்சை நல்லா வெளியே விட்டுட்டு வலது முழங்கால மடக்கி நெஞ்சில வச்சு அமுக்கணும். மார்பை தொடணும். மூச்சை இழுத்துக்கிட்டே காலை நீட்டுங்க. கை எடுத்துட்டு அடுத்த கால் மூச்சை விட்டுட்டு அமுக்கணும். மூச்சை இழுத்துட்டு காலை நீட்டணும். அதே அடுத்த கால் மூச்சை விட்டுட்டு அமுக்கணும். மூச்சை இழுத்துட்டு நீட்டணும். அடுத்த கால் மூச்சை விட்டுட்டு அமுக்கணும். மூச்சை விட்டுட்டு நீட்டணும். இப்ப ரெண்டு காலும் மடக்கி ஒரு வேலை செஞ்சு ரெண்டு காலையும் மடக்கி அமுக்கிருங்க. நீட்டிருங்க. இன்னொருக்கு அதே மாதிரி ரெண்டு காலம் மடக்கி அமுக்கிருங்க. நீட்டிருங்க. காலம் கையெடுத்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்படி சவா